ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இன்னைக்கு சிக்கன் கறி வைக்க போறோம். கன்னியாகுமரி ஸ்பெஷல்ல. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாளிப்பு பண்ணிட்டு, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு, அடுத்தடுத்து உள்ளி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வைக்க போறது வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். இங்க வந்துட்டு நம்ம அடுப்புல சோறு வச்சிருக்கோம். செங்கல்பட்டு அரிசி சோறு. அடுத்து வந்துட்டு வதங்குனோனே சிக்கன் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டணும். லைட்டா தண்ணி விட்டு கிண்டணும். கிண்டி முடிச்ச உடனே அதில் சிக்கனில் ஏற்கனவே நம்மளுக்கு தண்ணி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிய வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் அவிய வைக்கணும். அதான் சிக்கன் அவிஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு சிக்கன் வந்துட்டு அவிஞ்சிட்ருக்கு. என்மா அவிய வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து அரைப்பு ரெடி பண்ணணும். தேங்காவை நல்லா வறுத்து ஜீரகத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா ப்ளஸ் வந்துட்டு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். அது கூட உப்பையும் போட்டுக்கோங்க. நான் வந்து போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும் ஸ்லோ ஃப்ளேமில். அதில் அழகான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். அது கூடால நம்ம வந்துட்டு சில்லி பண்ண போகிறோம். அதுக்கும் வந்துட்டு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சள், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் 20 மினிட்ஸாக. அதை வந்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் தூக்கி கொண்டு சில்லியை உள்ளே போட்டாக்கி சில்லி பொரிச்சு எடுத்து சில்லி இப்போ பொரிஞ்சிட்ருக்கு. பொரிஞ்சு முடிச்ச உடனே அதை எடுத்து வச்சு சமைச்சதை எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் இதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, குட்டி சின்ன பிள்ளைங்க.